அகத்தியமே ஜெயம். அதாவது சற்சங்கம் போடுறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, இடம் இல்லை, வழி இல்லை, வாய்க்கால் இல்லை அப்படின்னு யார் வந்து திகைச்சு நிற்க வேண்டாம். அது பிரபஞ்சத்தோட கையில். அவர் என்ன பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரனா எதுவும் கிடையாது. நடத்திடலாம். அகத்தியர் உள்ளே இருக்கார், சிவம் உள்ளே இருக்காது, சிவ பிரபஞ்சம் உள்ளே இருக்குது, இறைவங்கள்லாம் இறை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால் சொன்ன உடனே அவர் ஊக்கமாயிட்டார். அதோடு சேர்ந்து அதற்குண்டான விஷயங்கள்லாம் கூட என்னை துணையாக ஒன்றா சேர்ந்துக்கிடுச்சு. நீ நடத்து முடித்து வைக்கிறது அகத்தியரோட பொறுப்புன்னு அகத்திய பெருமான் வந்து வாக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் இங்கே பிரபஞ்ச பணி ஆற்றுறதுக்கு வந்து எங்கேயும் யாரும் தயங்கி காலை கையை பிடிச்சி இழுக்கு அங்கே சரியில்லை இங்கே சரியில்லைன்னா அது வினை நிலைகள்னு வச்சுக்கிடணும். பெருசாக நடத்திடுவோம், இதோட உயர்வாக நடத்திடணும், எல்லாம் யோசனை பண்ணது நல்லதான். அன்னைக்கே நடத்து, பெருசாக நாளைக்கு நடத்திக்கலாம். முதல்ல எதை செய்யணும்னு நினைக்கணுமோ அதை செஞ்சிடணும். இறை சபை எல்லா கிளை சபைகளும் அதுக்கு துணையாக நிற்கி, இறையாளர்கள் துணையாக இருக்காங்க, பிரபஞ்சம் துணையாக இருக்குது. ஆரம்பிக்க வேண்டியதான் உங்களோட இது. ஒவ்வொருத்தரும் அந்த அந்த மண்டல சைடில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து கரண் நீட்டணும். ஏன்னா கோவை மாநகரில் எல்லா இடங்கள்லையும் எல்லா கிளைச்சபைகள்லேயும் உள்ள சீடர்களோட உறவினர்கள், நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க ரொம்ப இருக்காங்க கொங்கு மண்டலத்தில். அவங்களெல்லாம் தன்னை வந்து தயார்படுத்தணும். நமக்கு எதுக்கு வம்பு அவன்கிட்ட போய் சொல்லி சபையை பற்றி என்னத்தை நினைக்க, நம்மளை பற்றி என்ன நினைக்க அப்படின்னா இது யுகமாற்ற பணி. என்ன நினச்சாலும் சரி நீ அவங்ககிட்ட சொல்லணும். அதான் என்ன நினச்சிக்கிட்டாலும் சரி, வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொலைக்கூடத்துக்காக கூப்பிடுதோம், இல்லாட்டி ஒரு ஏதாச்சும் மாற்று வேற்று நிலைகள் செய்யக்கூடிய இடங்களுக்காக நம்ம இல்லாட்டி பாவச் செயல்கள் புரியக்கூடிய கூடங்களுக்காக நம்ம கூப்பிடுதோம் கிடையாது. உங்கள் இந்த இப்போ நான் இகலோகத்தில் இருக்க அந்த 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 விளையாட்டு, இந்த விளையாட்டு, அது இது அதில் இதெல்லாம் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு நிலைகளுக்குள்ள கால விரயத்தையும் காசு பண விரயத்தையும் செய்யக்கூடிய நிலைகளுக்குள்ளே கூப்பிடல. அவங்களோட புண்ணியத்தை தேடக்கூடிய நிகழ்வுகள், பிரபஞ்சத்துக்கு புண்ணியத்தை பகிரும்போது பிரபஞ்சம் அப்படியே சேமித்து வச்சுக்கிட்டு அவங்களோட சந்ததிகளுக்கு பகிரதுக்கு அது வந்து ரெடியாக இருக்குது. அதோட தன்மையோடு இருக்குது, பிரபஞ்சத்தோட தன்மையாக இருக்குது. ஏன்னா பிரபஞ்சம் எப்பவும் ஏமாத்தாது, கொடுத்ததை கொடுத்துரும். நீங்கள் ஒரு சேமிப்பு கிடங்கில் இருந்து வாங்குதையா இங்கே பிரபஞ்சங்கிற சேமிப்பு கிடங்கில் இருந்து புண்ணியத்தை வாங்கிட்டு இருக்க. ஆனால் அதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலையில் இந்த பணியை செய்யுங்க. எல்லாரும் சபைக்கு செய்த பணியோட இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, நீங்களே கொடுக்கக்கூடிய கொடை அப்படின்னு சொல்லி தான் இப்போ அன்னைக்கு சச்சங்கத்தில் சொல்லுதாக. நீ பிரபஞ்சத்துக்கு செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் உனக்கு நீ கொடை கொடுத்துக்கிட்ட மாதிரி. அதோட சூட்சமாக தான் கொடுத்த அதாவது கொடுக்கும்போது அது எங்கேயாச்சும் திருப்பி கொடுக்காமல் விடவே விடாது. பிரபஞ்சம் தேடி பிடிச்சி கொடுத்துருவோம். நீ எந்த ஜென்மத்தில் எங்கே போய் இருந்தாலும், எந்த காட்டுக்குள்ளே திக்கு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தாலும் கூட, ஆளுக்கெல்லாம் கண்ணிலே தெரியல, யாருமே கண்ணில் தெரியலனாலும் கூட தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டாயம் காத்துரும் அது. அதனால் தர்மம் செய்யறதுக்கு ரெடியாக இருங்க. இது தர்ம பணி, தர்ம யுகத்துக்கான பணி. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், இது வந்து நீண்டுக்கிட்டே போகும். அதை எல்லாரும் எதுக்குன்னா தயக்கம் இருக்கக்கூடாது யார்கிட்டையும். அதனால் தயக்கம் இல்லாமல் பணி ஆற்றுங்க. உங்களுக்கே நீங்களே ஆற்றக்கூடிய பணி இது. ஆற்றுங்க, வெற்றியோட வெற்றி வாகை சூடுங்க. சபை வெற்றி அடைஞ்சிருச்சு என்னைக்கோவும். சபை வந்து முதல் நிலையில் போய் நின்றுச்சு என்னைக்கோவும். சபை வந்து பிரபஞ்சம் பூரா வளம் வரப்போகுது. அது வந்து தீர்மானிக்கப்பட்டாச்சு, எழுதப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு, சத்தியம் பண்ணி சிவம் கொடுத்திருக்காரு. உங்கள் தளத்தையும் தடத்தையும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று தான் அகத்தியன் அழைத்து செல்லும். ஓம் அகதீசாய நமக. இவன் உரைத்தவாறு என்ன நினைப்பான், என்ன நினைத்தாலும் சொல்லுங்கள் என்று கூறுகின்றான். என்னை நினைத்து சொல்லுங்கள், செல்லுங்கள், நடந்து தீரும் என்று அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அது இங்கே வந்து வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டாச்சு. எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்து கணங்களெல்லாம் சிவபெருமானில் இருந்து, அகத்திய பெருமானில் இருந்து, முருகப்பெருமானில் இருந்து, பரந்தாமனில் இருந்து தெய்வ வாக்கு பொய்க்காது. அது சத்தியம் பண்ணது இகலோகத்தில் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சுன்னு சொல்லணும். பெரியவங்களை அந்த நிலைக்குள்ளே நம்ம இழுக்க வேண்டாம்.
அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது அவங்களோட பணி, நம்மளோட பணி கிடையாது. யுகமாற்ற பணி இறைவனோட பணி. இறைவனோட அவர் அழைச்ச அழைப்புக்கு நம்ம போகணுங்கிறது நம்மளோட பணி. ஏன்னா அவர் தானே நமக்கு எல்லாம் கொடுக்காரு. காற்று, நீர், நெருப்பு, எல்லா விஷயங்களையும் கொடுத்து, ஊன் உடம்பையும் கொடுத்து, அதற்கு உண்டான தேவையான அனைத்து விஷயங்களையும் கொடுத்து, வாழ்வாதாரத்தை கொடுத்து, நமக்கு வாரிசு நிலைகளை கொடுத்து, அவங்களுக்கும் புண்ணியம் பகிரக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சமதாரியோட செய்யத விஷயங்களுக்கு சூட்சமத்துக்குள்ளே நம்ம போய்த்தான் ஆகணும். அது நம்மளோட கடமை. என்ன சாப்பிட்டுட்டு அங்கிட்டாமல் சாப்பிட்டு அங்கிட்டாமல் பிறங்கைய பின்னாடி தேய்ச்சிட்டு ஓடாத விஷயங்கள் கிடையாது. வாங்கி சாப்பிட்டா அதற்குண்டான வேலையை நம்ம பண்ணி ஆகணும். இல்லாட்டி நம்ம நன்றி உள்ளவன் அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளை அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி காரி துப்பிடும். சுனாமி வந்ததில்ல, கரெக்டாக நம்ம வீட்டுக்குள்ளே தான் போகும். வேறு வீட்டெல்லாம் விட்டுட்டு எவன் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றலையோ அங்கே தான் வந்து எல்லா விஷயங்களும் வந்து முளையும். வேற்று ஆற்று நிம்மதியின்மை எல்லா விஷயங்களும் மொத்தமாக பிரபஞ்சம் ஏன் கொடுக்குன்னா, நீ செய்யலை நாங்கள் வந்துட்டோன்னு அது வந்துடும். நீ செஞ்சுருந்தால் நாங்கள் வரமாட்டோம். உன்கிட்ட நிறைவு கிடையாது. நீ வெற்றிடம் 2 வெற்றிடம் இருக்குது. இறையை நிரப்பி வச்சுட்டா வெற்றிடம் இல்லாத நிலை, அது உயர்வான நிலை. இறையே நிரப்பாமல் வெற்றிடம் இருந்தால் வேற்று மாட்டு ஆற்றல்கள் உள்ள வந்து முளைஞ்சிரும், அது வேறு நிலை. என்ன வெற்றிடம் எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம உயர்ந்த வெற்றிடத்தை வச்சுருப்போம், இறையை நிரப்பி வச்சுருக்கோம், நிறைஞ்சவங்களாக இருப்போம். எந்த விஷயங்களும் நம்மளுக்குள்ளே வராது, அண்டாது, சேட்டை பண்ணாது. பார்த்தா ஓடிடும். இது யார்? சித்து சபை ஆளா? வேண்டாம்ப்பா, அங்கே வேணால் நம்மளை பிடிச்சி எதை கெட்டி வச்சுருவாங்க. நவக்கிரகங்கள் தள்ளி ஓடிடும். பஞ்சபூதங்களையும் உடம்புக்குள்ளே போய் சிக்கல் பண்ணால் அங்கே சித்த சபையில் தான் கூப்பிட்டு நம்மளை தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவக்கிரகங்களும் பணியாற்றும். நவக்கிரகம் பஞ்சபூதங்கள் பணியாற்றும். பஞ்சபூதங்கள் தான் உடலாக இருக்குது, உயிராக இருக்குது, ஆற்றலாக இருக்குது, அனைத்துமா இருக்குது. அது உயர் சூட்சமம். அப்போ வந்து பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு நிற்கின்ற தலம்னா என்ன எல்லாம் அவங்க தான், பஞ்சபூதங்கள் தான். அப்படிங்கிற பஞ்சபூதங்களே கட்டு நிற்கக்கூடிய தலம் இந்த தலம். அப்போ வந்து இதுக்கு பணியாற்றாமல் எதுக்கு நம்ம பணியாற்ற முடியும்? இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் அள்ளி அள்ளி கொடுங்க. அவங்க அள்ளி அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அள்ளி 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 கொடுக்காத சபை. இங்கே என்ன சொன்ன மாதிரி இங்கே எதுவும் கிடையாது. அதனால் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கே என்ன பேங்கில் டெபாசிட் இருக்கா, இல்லாட்டி இது மாதாந்திர வருமானங்கள் இடைவிடாது வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சபையா? எதுவும் கிடையாது. இல்லாட்டி எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்கள், நெறிமுறைகள், வாழ்வியல் தத்துவங்களை இடைவிடாது படித்த இடமா? ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லாம் இங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. இல்லாமல் இருங்க, அவங்க எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு இல்லைன்னு சொன்னால் இல்லாமலே போயிடும். ஆற்றல் இல்லையா உன்கிட்ட? புன்னகையில் இல்லையா உன்கிட்ட? நடக்கக்கூடிய ஆற்றல், சிரிக்கக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல், எல்லா ஆற்றலையும் பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கு. அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? இறை பணி செய்யுங்க. ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக.